Dear students, இந்த வீடியோவில் நம்ம டிஸ்கஸ் பண்ண இருக்கிற விஷயம் டைப்ஸ் ஆஃப் கெமிக்கல் ரியாக்ஷன்ஸ் யூனிட் 10 10th ஸ்டாண்டர்டு சயின்ஸ் புக்கு. யூனிட் 10 டைப்ஸ் ஆஃப் கெமிக்கல் ரியாக்ஷன்ஸ், அதாவது வேதி வினைகளின் வகைகள், அதான் தமிழில் அர்த்தம். தொடர்ந்து இந்த வீடியோ பாருங்கள், பக்கத்தில் புக்கை ரெஃபருக்கு வச்சுட்டு வீடியோவும் கம்பைன் பண்ணி பாருங்கள். எல்லா டாப்பிக்குமே உங்களுக்கு ஈஸியாக புரியும். ஒரு டாப்பிக்காக அந்த வீடியோ உங்களுக்கு கையில் கிடைக்கும். ஓகே, கீப் வாட்சிங். ஸோ பிஃபோர் கோயிங் டு எக்ஸ்பிளைன் அபவுட் டைப்ஸ் ஆஃப் கெமிக்கல் ரியாக்ஷன்ஸ். ஸோ கெமிக்கல் ரியாக்ஷன்ஸ்னால் ஃபஸ்ட்டு நமக்கு என்னென்னு தெரியும். நம்மளை சுற்றி அனுதின வாழ்க்கையில் நிறைய கெமிக்கல் ரியாக்ஷன்ஸ் நடந்துக்கிட்டே இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள், இரும்பு துரு பிடிக்கிறதா இருக்கட்டும், ஒரு வீட்டில் எரியிற கேஸு, வீட்டில் சமைக்கிறப்ப கேஸ் சிலிண்டர் எரியுது, அது ஒரு கெமிக்கல் ரியாக்ஷன்ஸு. அரிசி, நம்ம போடுற அரிசி சாதமாக மாறுறது, அது ஒரு கெமிக்கல் ரியாக்ஷன்ஸ். எல்லாமே பார்த்தோம்னாக்கா கெமிக்கல் ரியாக்ஷன்ஸ் தான் நம்மளை சுற்றி நடக்கிற எல்லாமே. ஸோ எல்லாத்தையுமே இன் டேர்ம்ஸ் ஆஃப் கெமிக்கல் ரியாக்ஷன்ஸில் சூப்பராக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி நம்ம படிக்கலாம். கெமிஸ்ட்ரி இஸ் வெரி இன்ட்ரெஸ்டிங் சப்ஜெக்ட். அதனால தான் லைஃப் ஓரியன்ட் கெமிஸ்ட்ரி அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம சுற்றி நடக்கிற எல்லா நிகழ்வுகளையும் கொஞ்சம் கூர்ந்து உற்று நோக்கணும்னா எல்லாமே கெமிஸ்ட்ரி தான், கெமிக்கல் ரியாக்ஷன்ஸ் தான். நம்ம வளர்கிறது ஒரு பயோகெமிக்கல் சேஞ்சு தான். நமக்கு சின்னதுலேருந்து அப்படியே பெரிய ஆளாக வளர்ந்துக்கிட்டே இருக்கோம்னாக்கா நம்ம உடம்புக்குள்ளே நடக்கிறதே ஒரு கெமிக்கல் ரியாக்ஷன்ஸ் தான். நம்ம சுவாசிக்கிறது ஹீமோக்ளோபின் யூஸ் பண்ணி ஆக்சிஜன் உள்ளார போகிறது, கார்பன் டை ஆக்சைடு வெளில வருது, கெமிக்கல் ரியாக்ஷன்ஸ் தான். ஸோ எல்லாமே கெமிக்கல் ரியாக்ஷன்ஸ் தான். ஓகே, ஆனால் அந்த கெமிக்கல் ரியாக்ஷன்ஸ்னால் என்ன, அதனுடைய டைப் என்ன அப்படிங்கிறத அந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஓகே, கீப் வாட்சிங். ஸோ பிஃபோர் கோயிங் டு எக்ஸ்பிளைனிங் அபவுட் கெமிக்கல் ரியாக்ஷன்ஸ், டைப்ஸ் ஆஃப் கெமிக்கல் ரியாக்ஷன்ஸ். ஸோ ஒரு கெமிக்கல் ரியாக்ஷன் நடக்கிறப்ப என்ன நடக்குது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். ஒரு கெமிக்கல் ரியாக்ஷன் நடக்கிறப்ப ஆட்டம் ஆர் மாலிகுல், இது எலிமெண்ட்டு, இதெல்லாம் ஒன்றா சேர்ந்து ஒரு புது மாலிகுல் உண்டாயிடும். அதுதான் முக்கியமான பாயிண்ட். இருவேறு ஆட்டம்ஸ், 2 டிஃப்ரெண்ட் ஆட்டம்ஸ் கம்பைன் டு ஃபார்ம் நியூ மாலிகுல், 2 டிஃப்ரெண்ட் மாலிகுல்ஸ் கம்பைன் டு ஃபார்ம் நியூ மாலிகுல்ஸ். ஒரு புது ப்ராடக்ட் அங்கே நமக்கு ஒன்று கிடைக்கணும். ஸோ அதுதான் நம்ம கெமிக்கல் ரியாக்ஷன்ஸ்னு சொல்கிறோம். கெமிக்கல் ரியாக்ஷன் நடக்கிறப்ப என்ன சார் நடக்கும்னா, ஓல்டு கெமிக்கல் பாண்ட்ஸ்லாம் பிரேக் ஆகும், நியூ கெமிக்கல் பாண்ட்ஸ் எல்லாம் ஃபார்ம் ஆகும். அதுதான் ரெண்டாவது முக்கியமான பாயிண்ட். ஓல்டு கெமிக்கல் பாண்ட்ஸ்னால் ஆல்ரெடி அந்த மாலிகுல்ஸ், அதாவது ரியாக்டண்ட்டுன்னு சொல்லுவோம். எது ரியாக்ஷனுக்கு வருதோ அது ரியாக்டண்ட். கிடைக்கிற புதிய பொருளை தான் ப்ராடக்ட் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஓகே, அந்த ரியாக்டண்டோடைய பாண்டெல்லாம் உடையும், நியூ பாண்டு ஃபார்ம் ஆகும். அதுதான் நம்ம ப்ராடக்ட் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அப்படி பார்த்தா பாண்ட் பிரேக்கிங் அப்சார்ப்ஸ் எனர்ஜி, நிறைய எனர்ஜி அது உள்வாங்கிக்கிட்டு பாண்டு பிரேக் ஆகும். பட் நியூ பாண்டு ஃபார்ம் பண்ணுறப்ப எனர்ஜி அதுலேருந்து ரிலீஸ் ஆகும். ஓகே, எப்படி கெமிக்கல் ரியாக்ஷன்ஸை ரெப்ரசன்டேஷன் பண்ணுறாங்க அப்படின்னு கேட்டால், இதுதான் ஒரு ரெப்ரசன்டேஷன் மாடல். எப்படி மீத்தேனும் ஆக்சிஜனும் ரியாக்ட் பண்ணி கார்பன் டை ஆக்சைடு ப்ளஸ் வாட்டர் கிடைக்குது அப்படின்னு கேட்டால், இது ரெண்டும் ரியாக்டண்ட்டு, இது ரெண்டும் ப்ராடக்ட்டு. ஓகே, இதில் ப்ராடக்ட் அண்ட் பை ப்ராடக்ட்னு நம்ம எதிர்பார்க்குற ப்ராடக்ட்டு தான் ப்ராடக்ட்டுன்னு சொல்லுவோம். அடிஷ்னலாக வர வேஸ்ட்டு இல்லைனா அடிஷ்னலாக வர இன்னொரு ப்ராடக்டை பை ப்ராடக்ட் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஓகே, இப்படி தான் ரெப்ரசன்டேஷன் பண்ணுறாங்க. இதைத்தான் ஈக்குவேஷனாக நம்ம ஒவ்வொன்றிலையும் நம்ம இங்கே கொடுத்துருக்கோம். அடுத்து இந்த ஈக்குவேஷனாக ரெப்ரசன்டேஷன் பண்ணுறது. திஸ் இஸ் மீத்தேன், திஸ் இஸ் ஆக்சிஜன், கார்பன் டை ஆக்சைடு, H2O. இதை படிக்கிறப்ப எப்படி படிக்கணும்னா, மீத்தேன் ப்ளஸ் ஆக்சிஜன் கிவ்ஸ், இந்த ஆரோ மார்க்குக்கு நம்ம யூஸ் பண்ணுற வேர்டு கிவ்ஸ். மீத்தேன் ப்ளஸ் ஆக்சிஜன் கிவ்ஸ் கார்பன் டை ஆக்சைடு ப்ளஸ் வாட்டர். ஸோ இங்கே ரெப்ரசன்டேஷன் கொடுத்துருக்காங்க. அதுக்கான கெமிக்கல் ரியாக்ஷன்ஸ் தான் இங்கே கொடுத்துருக்கு. இதுதான் ரெப்ரசன்டேஷன். இப்படி தான் கெமிக்கல் ரியாக்ஷன்ஸை ரெப்ரசன்டேஷன் பண்ணுறோம். ஓகே, பட் அந்த ரியாக்ஷனை பார்த்தோம்னாக்க அது இம்பேலன்ஸாக இருக்கும், பேலன்ஸ் ஆகாமல் இருக்கும். பேலன்ஸ் ஆகாமனா என்ன சார் அர்த்தம் அப்படின்னு கேட்டால், அந்த கிவ்ஸோட லெஃப்ட் ஹேண்டு சைடும் ரைட் ஹேண்டு சைடும் இருக்கிற ஆட்டம்ஸோட கவுண்ட்டு பார்த்தோம்னா கரெக்டாக இருக்கும். இந்த பக்கம் கிவ்ஸோட லெஃப்ட் ஹேண்ட் சைடு 2 கார்பன் இருந்துச்சுன்னா அதே மாதிரி 2 கார்பன் அங்கே இருக்கணும். அப்படி இல்லாமல் இருந்துச்சுன்னா ஈக்குவேஷன்ஸை பேலன்ஸ் பண்ணி எழுதணும். அப்படி பேலன்ஸ் பண்ணுறது தான் இங்கே கொடுத்துருக்குறாங்க. மீத்தேன் ப்ளஸ் 2 moles ஆஃப் ஆக்சிஜன் கிவ்ஸ் கார்பன் டை ஆக்சைடு ப்ளஸ் 2 moles ஆஃப் வாட்டர். ஸோ சேம் மீத்தேன் ஆக்சிஜன் கார்பன் டை ஆக்சைடு வாட்டர் தான். பட் நம்பர் ஆஃப் மோல்ஸு, அதில் எவ்வளோ ஹைட்ரஜன், எவ்வளோ ஆக்சிஜன், எவ்வளோ கார்பன், இது ரெண்டும் போத்த சைடு. அது இந்த கிவ்ஸுக்கு
லெஃப்ட் ஹேண்ட் சைடும் ரைட் ஹேண்ட் சைடும் சமமாக இருக்கிற அளவுக்கு நம்ம ஈக்குவேஷன்ஸை பேலன்ஸ் பண்ணுவோம். அதை கம்மிங் கிளாஸஸில் நம்ம படிக்கலாம். இந்த கிளாஸஸில் நம்ம என்ன பண்ணுறோம்னாக்க டைப்ஸ் ஆஃப் கெமிக்கல் ரியாக்ஷன்ஸ் மட்டும்தான் படிக்கிறோம். ஓகே. A balanced chemical equation is the simplified representation of a chemical reaction which describes the chemical composition, physical state of the reactants and the products and the reaction conditions. இப்படி ரியாக்ஷன் இந்த ஒரு மாடல் இப்படி ரியாக்ஷன் எழுதுகிறப்போ இதுலேருந்து நம்ம என்னென்னலாம் தெரிஞ்சுக்கணும், என்னென்ன விஷயங்கள்லாம் அதில் தெரியுது. இந்த ரியாக்ஷனை பாருங்கள். இப்போ இந்த ரியாக்ஷன்ஸில் என்னென்ன தெரியுது அப்படின்னு கேட்டாக்க இதில் எது ரியாக்டண்ட்டு எது ப்ராடக்ட்டுன்னு நம்ம கண்டுபிடிச்சிடலாம். அதோடு கூட இது என்ன ஃபிசிக்கல் ஸ்டேட்டு, ஃபார் எக்ஸாம்பிள் மீத்தேனுங்கிறது கேஸு, ஆக்சிஜனுங்கிறது கேஸு, கார்பன் டை ஆக்சைடுங்கிறது கேஸு, H2Oங்கிறது இங்கே கேஸாக கிடைக்கிறதா கொடுத்துருக்குறாங்க. ஓகே. மேபி வாட்டர் வேப்பராக நமக்கு கையில் கிடைக்கும். அதோடய ஃபிசிக்கல் ஸ்டேட்டு, ப்ராடக்ட்டு என்ன, கெமிக்கல் காம்போசிஷன் என்ன, எல்லாத்தையுமே இந்த கெமிக்கல் ஈக்குவேஷன்ஸ்லேருந்து, அதாவது சிம்பிளிஃபைடு ரெப்ரசன்டேஷன்லேருந்து நமக்கு ஈஸியாக தெரிஞ்சிடும். ஓகே, ஈஸியாக நமக்கு தெரிஞ்சிடும். ஸோ அதனால் நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போகிறோம், டைப்ஸ் ஆஃப் கெமிக்கல் ரியாக்ஷன்ஸில் ஒரு ஃபஸ்ட்டு டைப் நம்ம பார்க்க போகிறோம். இந்த ஃபஸ்ட்டு டைப்பு எதை பேஸ் பண்ணி கிளாஸிஃபிகேஷன் பண்ணுறாங்கன்னா நேச்சர் ஆஃப் த ரீஅரேஞ்ச்மெண்ட் ஆஃப் ஆட்டம்ஸ். ஸோ இதுதான் ஃபஸ்ட்டு கிளாஸிஃபிகேஷன்ஸ். நிறைய கிளாஸிஃபிகேஷன்ஸ் நம்ம படிக்க போகிறோம். இந்த வீடியோவில் பர்டிகுலராக நம்ம பார்க்க போகிற விஷயம் என்னன்னாக்க கெமிக்கல் ரியாக்ஷன்ஸை எப்படி வகைப்படுத்துகிறாங்க. ஸோ வாட் ஆர் த டைப்ஸ் based on the nature of the rearrangement of an atom. ஸோ இப்போ கெமிக்கல் ரியாக்ஷன்ஸ்னால் நான் இப்போ இந்த வீடியோட ஸ்டார்டிங்லேயே சொல்லியிருந்தேன். இரு வேறுபட்ட ஆட்டம்ஸு, இரு வேறுபட்ட எலிமெண்ட்ஸு, இல்லைனா இரு வேறுபட்ட மாலிகுல்ஸு கம்பைன் டு ஃபார்ம் நியூ மாலிகுல்ஸ், அதை தான் வந்து நம்ம கெமிக்கல் ரியாக்ஷன்ஸு சொன்னோம். அப்படி இரு வேறுபட்ட ஆட்டம்ஸு, எலிமெண்ட்ஸ் இல்லைனாக்கா ஒரு மாலிகுல்ஸ் புது ப்ராடக்டாக புது மெட்டீரியலாக ஃபார்ம் பண்ணுறப்ப அது எப்படி அந்த ரீஅரேஞ்ச்மெண்ட் நடக்குது அப்படிங்கிறது அடிப்படையாக வச்சு ஃபஸ்ட்டு கிளாஸிஃபிகேஷன் நமக்கு கிடச்சிருக்கு. அதை வச்சு நம்ம ஃபஸ்ட்டு கிளாஸிஃபிகேஷன் பண்ணுறாங்க. அதில் ஃபஸ்ட்டு அவங்க சொல்லியிருக்குது காம்பினேஷன் ரியாக்ஷன்ஸ். ஓகே, காம்பினேஷன்னா என்ன அர்த்தம், கம்பைன், சிம்பிளாக அதாவது 2 or more reactants combine to form a compound, that's it, finished. 2 அல்லது அதற்கு மேற்பட்ட ஆட்டம்ஸ் ஒன்றா சேர்ந்து, எலிமெண்ட்ஸ் ஒன்றா சேர்ந்து, இல்லை மாலிகுல்ஸ் ஒன்றா சேர்ந்து ஒரு ப்ராடக்டை கொடுத்துரும். இங்கே பாருங்கள், ஏங்கிறது ஒரு ஆட்டம், பிங்கிறது ஒரு எலிமெண்ட்டு, ஏங்கிறது ஒன்று, பிங்கிறது ஒன்று, ரெண்டும் ஒன்றா சேர்ந்து ஏபின்னு ஒரு ப்ராடக்டை கொடுத்துட்டுனா அந்த ரியாக்ஷனுக்கு பேர் காம்பினேஷன் ரியாக்ஷன். ஸோ இந்த ரியாக்ஷனுக்கு இன்னொரு பேர் சிந்தசிஸ் ரியாக்ஷன், அதர்வைஸ் காம்போசிஷன் ரியாக்ஷன்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். A+B gives AB. ஸோ காம்பினேஷன் ரியாக்ஷன்ஸுக்கு அதர் நேம்ஸ் என்னென்னு கேட்டாக்க சிந்தசிஸ் ரியாக்ஷன் இல்லைனா காம்போசிஷன் ரியாக்ஷன் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். எக்ஸாம்பிள், ஹைட்ரஜன் கேஸு, குளோரின் கேஸு ஒன்றா சேர்ந்து ஹைட்ரோக்ளோரிக் ஆசிடு நமக்கு கிடைக்குது. இப்போ பாருங்கள், இதை ஏன்னு எடுத்துட்டோம், இதை பின்னு எடுத்துட்டோம், கிடச்சிருக்கிறத பாருங்கள் ஏபி. ஏவும் பியும் ஒன்றா சேர்ந்து ஏபின்னு கிடச்சிடுச்சு, கம்பைன் ஆகிடுச்சு. ஏவும் பியும் ஒன்றா சேர்ந்து ஒரு ப்ராடக்டாக கிடச்சிடுச்சு. அதை தான் நம்ம வந்து காம்பினேஷன் ரியாக்ஷன் சொல்கிறோம். சரி, இதில் என்னென்ன டைப்ஸ் இருக்குது அப்படின்னு பார்த்தா ஃபஸ்ட்டு டைப்பு எலிமெண்ட் ப்ளஸ் எலிமெண்ட் கிவ்ஸ் காம்பவுண்டு அப்படிங்கிறது. அதாவது ரியாக்டண்ட் ரெண்டுமே எலிமெண்ட்டாக இருக்கும். இந்த இதில் பார்த்தோம்னாக்க அதுக்கு எக்ஸாம்பிள் இங்கே கொடுத்துருக்குறாங்க. ரெண்டுமே எலிமெண்ட். இப்போ சல்ஃபருங்கிறது பீரியாடிக் டேபிளில் இருக்கிற ஒரு எலிமெண்ட், ஆக்சிஜனுங்கிறது பீரியாடிக் டேபிளில் இருக்கிற ஒரு எலிமெண்ட். 2 elements combine to form one molecule, that is sulfur dioxide. When solid sulfur react with oxygen, சல்ஃபர் டை ஆக்சைடு ஃபார்ம் ஆகுது. இதை தான் வந்து நம்ம வந்து எலிமெண்ட் ப்ளஸ் எலிமெண்ட் கிவ்ஸ் காம்பவுண்ட் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ரெண்டாவது ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்குறாங்க. சோடியம் இது ஒரு எலிமெண்ட்டு, குளோரின் இது ஒரு எலிமெண்ட்டு. சோடியம்ங்கிறது அல்கலி எலிமெண்ட்டு, பீரியாடிக் டேபிளில் ஃபஸ்ட்டு காலமில் இருக்கும். ஓகே, குளோரின்ங்கிறது ஹாலஜன் ஃபேமிலியில் இருக்கும். ரெண்டுமே எலிமெண்ட், ரெண்டு எலிமெண்ட்டும் ஒன்றா சேர்ந்து NaClங்கிற காம்பவுண்டை கொடுக்குது. அப்படி கொடுத்துச்சுன்னா இது காம்பினேஷன் ரியாக்ஷன். ஏன் காம்பினேஷன், சோடியமும் குளோரினும் ஒன்றா சேர்ந்து சோடியம் குளோரைடாக கிடச்சிடுச்சு. அப்படி கிடச்சிட்டா
அது என்ன மாடலு? எலிமெண்ட்டு ப்ளஸ் எலிமெண்ட்டு கிவ்ஸ் காம்பவுண்ட் அப்படிங்கிற மாடல். ஓகே. ஸோ டெஸ்ட் யுவர் செல்ஃபில் இங்கே கொடுத்துருக்குறாங்க. மெட்டல்ஸு நான் மெட்டல்ஸு நம்ம லேட்டர் டிஸ்கஸ் பண்ணலாம். நெக்ஸ்ட்டு காம்பவுண்டு ப்ளஸ் எலிமெண்ட்டு. ஒரு காம்பவுண்டு ப்ளஸ் எலிமெண்ட்டு கிவ்ஸ் காம்பவுண்ட். எக்ஸாம்பிள் என்ன கொடுத்துருக்காங்க? காம்பவுண்டுங்கிறதுக்கு பாஸ்பரஸ் ட்ரைக்ளோரைடு, பிங்கிறது பாஸ்பரஸ், Cl3ன்னு கொடுத்துருக்காங்க. அதனால் அது ட்ரைக்ளோரைடு, பாஸ்பரஸ் ட்ரைக்ளோரைடு ப்ளஸ் எலிமெண்ட்டுக்கு குளோரின். இது பீரியாடிக் டேபிளில் இருக்கிற ஒரு எலிமெண்ட். ஸோ பாஸ்பரஸ் ட்ரைக்ளோரைடும் குளோரினும் Cl2வும் ஒன்றா சேர்ந்து ரெண்டும் ஒன்றா சேர்ந்து PCl5 அவ்வளோ ஆயிடுச்சு. இங்கே ஒரு PCl3, இங்கே ஒரு Cl2, 3 2 5 PCl5. இது பாஸ்பரஸ் ட்ரைக்ளோரைடு, இது பாஸ்பரஸ் பென்டாக்ளோரைடு அப்படின்னு சொல்கிறோம். இது ஒரு காம்பவுண்டு. ஸோ இது வந்து ரெண்டாவது மாடல், காம்பவுண்டு ப்ளஸ் எலிமெண்ட் கிவ்ஸ் காம்பவுண்ட் அப்படிங்கிற மாடல். ஓகே. அடுத்ததாக நம்ம பார்க்க போகிறது காம்பவுண்டு ப்ளஸ் காம்பவுண்டு கிவ்ஸ் காம்பவுண்டு. காம்பவுண்டு ப்ளஸ் காம்பவுண்டு கிவ்ஸ் காம்பவுண்ட். நான் SiO2 சிலிக்கன் டை ஆக்சைடு, இன்னொன்று கால்சியம் ஆக்சைடு. ரெண்டும் இதுவும் காம்பவுண்டு தான், இதுவும் காம்பவுண்டு தான். சிங்கிளாக எலிமெண்ட்டாக இல்லை, ஆட்டமாக இல்லை. SiO2 ரெண்டு எலிமெண்ட் ஒன்றா சேர்ந்து ஒரு காம்பவுண்டாக ஆல்ரெடி இருக்குது. CaO கால்சியமும் ஆக்சிஜனும் ஒன்றா சேர்ந்து கால்சியம் ஆக்சைடுன்னு ஒரு காம்பவுண்டாக இருக்குது. ஸோ 2 compounds combine to give one more compound, that is product. So that is CaSiO3, calcium silicate அப்படின்னு நம்ம சொல்கிறோம், CaSiO3. ஸோ that is the example for compound plus compound gives compound, calcium silicate. இதனுடைய நேச்சர்ஸும் இங்கே கொடுத்துருக்காங்க. சாலிடு, இதுவும் சாலிடு. அப்போ கால்சியம் ஆக்சைடும் ஒரு சாலிடு அப்படின்னு நமக்கு ஈஸியாக தெரிஞ்சிடுது. ஸோ நெக்ஸ்ட்டு காம்பினேஷன் ரியாக்ஷனில் செகண்ட் டைப்பு டீகம்போசிஷன் ரியாக்ஷன்ஸ். முன்னாடி காம்பினேஷன் ரியாக்ஷன்ஸில் நேச்சர் ஆஃப் த ரீஅரேஞ்ச்மெண்ட் ஆஃப் எலிமெண்ட்ஸில் தான் நம்ம பார்த்துட்ருக்கோம். காம்பினேஷன் ரியாக்ஷன்னா ரெண்டு ரியாக்டன்ட் ஒன்றா சேர்ந்து ஒரு ப்ராடக்ட் கொடுத்துச்சா. இப்போ பாருங்கள், ஆல்ரெடி ரெண்டு ஒன்றா சேர்ந்துருக்கிறது பிரிஞ்சு தனித்தனியாக கிடைக்குது. இது அதனால தான் இதுக்கு பேர் டீகம்போசிஷன் ரியாக்ஷன். ஓகே. என்ன சொல்லியிருக்கிறாங்க? சிங்கிள் காம்பவுண்டு, திஸ் இஸ் சிங்கிள் காம்பவுண்டு ஸ்ப்ளிட் இன்ட்டு 2 or more சாம்பிள் சப்ஸ்டன்சஸ். ஸ்ப்ளிட்டுனாக்க உடையுது, பிரியுது அப்படின்னு அர்த்தம். ஸோ அப்படி ஸ்ப்ளிட் ஆகி ரெண்டு ஒரே காம்பவுண்டாக இருந்துச்சு. கெமிக்கல் ரியாக்ஷன் நடந்து முடிஞ்சதுக்கப்புறம் ரெண்டு காம்பவுண்டாக மாறி ப்ராடக்டாக கிடச்சிடுச்சு. அப்படி இருந்துச்சுன்னா அதுதான் வந்து நம்ம வந்து டீகம்போசிஷன் ரியாக்ஷன்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ பிரேக்கிங் ஆஃப் பாண்ட் இஸ் த மேஜர் ஃபினாமினன் ஆஃப் டீகம்போசிஷன் ரியாக்ஷன்ஸ். அதை பாண்டை பிரேக் பண்ணுறது தான் பெரிய விஷயமே. ஸோ இட் ரிக்யூர்ஸ் மோர் எனர்ஜி அப்படிங்கிறத நம்ம ஏற்கனவே டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த டீகம்போசிஷன் ரியாக்ஷன்ஸில் 3 டைப்ஸ் இருக்குது. என்னென்ன? தெர்மல் டீகம்போசிஷன், எலக்ட்ரோலைட்டிக் டீகம்போசிஷன் அண்டு ஃபோட்டோ டீகம்போசிஷன்ஸ். அதை பற்றி நம்ம டீட்டெயில்ஸாக இப்போ நம்ம பார்க்க போகிறோம். தெர்மல் டீகம்போசிஷன் அப்படின்னா ஹீட்டை கொடுத்தா அந்த காம்பவுண்டு ஸ்ப்ளிட் ஆகி 2 3 உடஞ்சிடுச்சுன்னா அதுக்கு பேர் தெர்மல் டீகம்போசிஷன் ரியாக்ஷன். புரிஞ்சிச்சிங்களா? டீகம்போஸ் அப்ளையிங் ஹீட், இதில் முக்கியமான வார்த்தை ஹீட்டு. வெப்பப்படுத்துறதுனால ஒரு பொருள், ஒரு காம்பவுண்டு 2 3 உடஞ்சி கெமிக்கல் ரியாக்ஷன் நடந்து 2 3 உடஞ்சிடுச்சுன்னா அது வந்து தெர்மல் டீகம்போசிஷன் ரியாக்ஷன்ஸ். Yes, a molecule is dissociated by absorption of heat. It is otherwise called thermolysis. இதுக்கு இன்னொரு நேமு தெர்மோலைசிஸ் அப்படிங்கிறது. ஓகே. இது எக்ஸாம்பிள் தான் மெர்க்குரி ஆக்சைடு, HgO, மெர்க்குரி ஆக்சைடு. மெர்க்குரியாகவும் ஆக்சிஜனாகவும் டீகம்போஸ் ஆகிடுச்சு. எப்போ? ஹீட்டு கொடுக்குறப்ப ஒரு பொருள் 2 பொருளாக மாறிடுச்சு. அதை தான் வந்து நம்ம வந்து தெர்மல் டீகம்போசிஷன் ரியாக்ஷன் சொல்கிறோம். இன்னொரு எக்ஸாம்பிள் கால்சியம் கார்பனேட், கால்சியம் ஆக்சைடாகவும் கார்பன் டை ஆக்சைடாகவும் மாறிடும் ஹீட் பண்ணுறப்ப. இது வந்து தெர்மல் டீகம்போசிஷனுக்கு எக்ஸாம்பிள். ஓகே. அப்படி ரியாக்ஷன் நடக்கிறப்ப ஹீட்டு சப்ளைடு டு பிரேக் அப்படின்னா அந்த ரியாக்ஷன்ஸ்க்கெலாம் பேர் எண்டோதெர்மிக் ரியாக்ஷன்ஸ். நம்ம ஹீட்டு கொடுத்ததுனால அது வந்து 2ஆக உடஞ்சிருக்கு, அதனால் அது எண்டோதெர்மிக் ரியாக்ஷன்ஸ் அப்படின்னு அர்த்தம். ஸோ எலக்ட்ரோலைட்டிக் டீகம்போசிஷன். எலக்ட்ரோலைட்டிக்னா எலக்ட்ரிக் எனர்ஜியை யூஸ் பண்ணி ஒரு காம்பவுண்டை 2 3 காம்பவுண்டாக ஸ்ப்ளிட் பண்ணிட வேண்டியது. ஸ்ப்ளிட் பண்ணிட்டா அதுக்கு பேர் எலக்ட்ரோலைட்டிக் டீகம்போசிஷன். அப்போ என்ன பண்ணுறாங்க? எலக்ட்ரிக் கரண்ட்டை யூஸ் பண்ணுறாங்க.
எலக்ட்ரிக் கரண்ட்டை, ஃபார் எக்ஸாம்பிள் சோடியம் குளோரைடு எடுத்து அதில் எலக்ட்ரிக் கரண்ட்டு பாசிட்டிவ் அண்டு நெகட்டிவ் எலக்ட்ரிக் கரண்ட்டை உள்ளார பாஸ் பண்ணிட்டோன்னு வச்சுங்க, கிச்சின்னு அந்த எலக்ட்ரிக் கரண்ட்டு பாஸ் ஆனதுனால டியூ டு எலக்ட்ரிக் கரண்ட்டு சோடியமாகவும் குளோரினாகவும் ஸ்ப்ளிட் ஆகிடும், உடஞ்சிடும். எலக்ட்ரிசிட்டி கொடுக்கறதுனால, எலக்ட்ரிக் கரண்ட்டு கொடுக்கறதுனால அப்படி வர ரியாக்ஷன்ஸ்லாம் எலக்ட்ரோலைட்டிக் டீகம்போசிஷன் ரியாக்ஷன்ஸ் அப்படின்னு பேர். நெக்ஸ்ட்டு ஃபோட்டோ டீகம்போசிஷன் ரியாக்ஷன். ஃபோட்டோ அப்படின்னு சொன்னோடனே நமக்கு ஞாபகத்துக்கு வர வேண்டியது சன்லைட். சன்லைட்லேருந்து அந்த வெளிச்சம், அந்த லைட் இருக்குல்ல, அந்த ஒரு லைட்டுக்கு பேர் தான் ஃபோட்டான் அப்படின்னு சொல்கிறோம். ஃபோட்டான் அப்படின்னு பேர். அந்த ஃபோட்டானோட எனர்ஜியை யூஸ் பண்ணி அதனால தான் இந்த ரியாக்ஷன்ஸ்க்கெலாம் பேர் ஃபோட்டோலிசிஸ். ஹீட்டை யூஸ் பண்ணால் அதுக்கு பேர் தெர்மோலிசிஸ். ஃபோட்டோவை யூஸ் பண்ணால், அதாவது சன்லைட்டை யூஸ் பண்ணி ஒரு பொருளை ரெண்டு பொருளாக மாற்றிட்டோம்னா, ஒரு காம்பவுண்டை 2 டிஃப்ரெண்ட் காம்பவுண்டாக மாற்றிட்டு ஸ்ப்ளிட் பண்ணோம்னா அந்த ரியாக்ஷன்ஸ்க்கெலாம் பேர் ஃபோட்டோ டீகம்போசிஷன் ரியாக்ஷன். ஃபார் எக்ஸாம்பிள் ஏஜிபிஆர், சில்வர் புரோமைடு. சன்லைட்டில் வைக்கிறப்போ என்ன ஆகிடும், சில்வராகவும் புரோமைடாகவும் புரோமினாகவும் தனித்தனியாக பிரிஞ்சிடும். சில்வர் புரோமைடு பார்க்குறதுக்கு இப்படி பேல் எல்லோ கலரில் இருக்கும். சன்லைட்டை பாஸ் பண்ணதுக்கப்புறம் சில்வர் மெட்டல் பிளாக் கலர் தனியாக பிரிஞ்சிடும், ப்ளஸ் புரோமின் ப்ரௌன் கலர் லிக்யூடு இல்லைனா ப்ரௌன் கலர் கேஸு அது தனியாக எவாப்ரேஷன் ஆகி மேலே வந்துடும். இது எப்போ நடக்குது, சன்லைட்டில் வைக்கிறப்ப சார். அதனால தான் இந்த ரியாக்ஷனுக்கு பேர் ஃபோட்டோ டீகம்போசிஷன் ரியாக்ஷன் அப்படின்னு பேர். ஓகே, இந்த எல்லோ கலர்டு நான் சொன்னல, எல்லோ கலர்டு சில்வர் புரோமைடு கிரே கலர்டு சில்வர் மெட்டல் ஆகும். கிரே கலர் தான் கொஞ்சம் நேரம் வச்சு அப்படியே நம்ம கொலுசெல்லாம் வெள்ளி பொருள்கள் எல்லாம் அப்படியே சன்லைட்டில் பட்டு கருப்பு கலர் மாறிடும். திரும்பி போய் பாலிஷ் பண்ணிட்டு வருவோம். என்ன நடக்குது அப்போ, அந்த சில்வர் என்ன பண்ணுதுனாக்க கொஞ்சம் கொஞ்சமாக அந்த ஆக்சிஜன் கூட மாய்ஸ்டர் கூட ரியாக்ட் பண்ணி பிளாக் கலர் கிரே கலர் அப்படியே மாறிடும். ஓகே, நெக்ஸ்ட்டு சி. ஏ வந்து காம்பினேஷன் ரியாக்ஷன், பி வந்து டீகம்போசிஷன் ரியாக்ஷன், சி வந்து சிங்கிள் டிஸ்பிளேஸ்மெண்ட்னா ரியாக்ஷன் பிட்வீன் எலிமெண்ட் அண்டு காம்பவுண்ட். ஒரு எலிமெண்ட்டுக்கும் இன்னொரு காம்பவுண்டுக்கும் இடையில ரியாக்ஷன் நடந்து ஒரு புது காம்பவுண்டு அண்டு எலிமெண்ட்டு கிடைக்கும். அப்படி கிடைக்கிறப்ப என்ன நினைக்கணும், எலிமெண்ட் இஸ் அட்டாச்டு டு தட் காம்பவுண்ட் அண்டு ஒன் ஆஃப் த எலிமெண்ட் இன் த காம்பவுண்ட் எலிமினேட்டட். புரிஞ்சிச்சா? Compound react is replaced by element react to form a new compound and an element. இந்த ஜென்ரல் இப்போ ஏங்கிறது ஒரு எலிமெண்ட்டு, ஸோ ஏங்கிறது ஒரு எலிமெண்ட்டு, பிசிங்கிறது ஒரு காம்பவுண்டு. இப்போ புது ப்ராடக்ட் கிடைக்கிறப்ப ஏவும் சியும் ஒன்றா சேர்ந்து ஏசிங்கிற காம்பவுண்ட் கிடச்சிடும், பி மட்டும் தனியாக வெளில வந்துடும், எலிமெண்ட் மட்டும் தனியாக வெளில வந்துடும். இப்படி சிங்கிள் எலிமெண்ட் மட்டும் இங்கே வந்து டிஸ்பிளேஸ்மெண்ட் ஆகிருக்கு. அதனால தான் இந்த ரியாக்ஷன்ஸ்க்கெலாம் பேர் சிங்கிள் டிஸ்பிளேஸ்மெண்ட் ரியாக்ஷன்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஜிங்க் அப்படிங்கிறது ஒரு எலிமெண்ட்டு, HClங்கிறது ஒரு காம்பவுண்டு, ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட். இப்போ என்ன நடக்குது, ஜிங்கும் குளோரினும் ஒன்றா சேர்ந்து ஜிங்க் குளோரைடு ஃபார்மேஷன் ஆகிடுது, ஹைட்ரஜன் மட்டும் தனியாக வெளில வந்துடும். ஒரு Fe ப்ளஸ் காப்பர் சல்ஃபேட், ஃபெரஸ் ப்ளஸ் அயன் ப்ளஸ் காப்பர் சல்ஃபேட் என்ன செல்லுது, அயன் சல்ஃபேட் ஃபெரஸ் சல்ஃபேட் FeSO4 வெளில வந்துடுது, காப்பர் மட்டும் தனியாக வெளில வந்துடுது. ஸோ இதுக்கு தான் பேர் சிங்கிள் டிஸ்பிளேஸ்மெண்ட் ரியாக்ஷன். ஸோ அதுக்கு எக்ஸாம்பிள் தான் இங்கே கொடுத்துருக்குறாங்க. திஸ் இஸ் காப்பர் சல்ஃபேட். இதில் வந்து Fe உள்ளார வந்தோடனே ஃபெரஸ் சல்ஃபேட்டாக அது மாறிடுச்சு, காப்பர் தனியாக வெளில வந்துடுச்சு, அதனால் கலர் போயிடுச்சு. ஓகே, நெக்ஸ்ட்டு அதே மாதிரி சோடியம் குளோரைடு ப்ளஸ் ஃப்ளூரின், சோடியம் ஃப்ளூரைடு அண்டு குளோரின் வெளில வந்துடுச்சு, சோடியம் ஃப்ளூரைடு ப்ளஸ் குளோரின், சோடியம் குளோரைடு ப்ளஸ் ஃப்ளூரின் இங்கே வெளில வந்துடுச்சு. ஸோ இது ஒரு எக்ஸாம்பிள். ஸோ லாஸ்ட் டைம் வந்து நம்ம வந்து சிங்கிள் டிஸ்பிளேஸ்மெண்ட் பார்த்தோம். இப்போ டபுள் டிஸ்பிளேஸ்மெண்ட். சிங்கிள்னால் ஒரு எலிமெண்ட் மட்டும் டிஸ்பிளேஸ்மெண்ட் ஆகும். அப்போ டபுள் டிஸ்பிளேஸ்மெண்ட்னா
2 எலிமெண்ட்டு டிஸ்பிளேஸ்மெண்ட் ஆகும். உங்கள் ஸ்கிமாட்டிக் ரெப்ரசன்டேஷன் நமக்கு கொடுத்துருக்காங்க பாருங்கள். இந்த ரியாக்ஷனுக்கு இன்னொரு நேமு மெட்டாதிசிஸ் ரியாக்ஷன் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஸோ ஏபிங்கிறது ஒரு காம்பவுண்ட், பிசிடிங்கிறது ஒரு காம்பவுண்ட். இப்போ என்ன நடந்திருக்கு, ஏவும் டியும் ஒன்றா சேர்ந்துருக்கு, பியும் சியும் ஒன்றா சேர்ந்து ஒரு புது காம்பவுண்ட் நமக்கு கிடச்சிருக்கு. இப்போ பார்த்தோம்னா ரெண்டு ரியாக்டண்ட்லையுமே 2 எலிமெண்ட்டு டிஸ்பிளேஸ்மெண்ட் ஆகிருக்கு. அயான்ஸ் ஆர் இன்டர்சேஞ்சட். இஃப் தேர் அயான்ஸ் 2 காம்பவுண்ட்ஸுமே இன்டர்சேஞ்சட் தென் ரியாக்ஷன் இஸ் கால்டு டபுள் டிஸ்பிளேஸ்மெண்ட் ரியாக்ஷன்ஸ் அப்படின்னு பேர். ஸோ இந்த ரியாக்ஷன்ஸில் 2 டைப்ஸ் இருக்குது. ஒன்று வந்து ப்ரிசிபிட்டேஷன் ரியாக்ஷன், இன்னொன்று நியூட்ரலைசேஷன் ரியாக்ஷன்ஸ். ஸோ ப்ரிசிபிட்டேஷன் ரியாக்ஷன்ஸ்க்கு தான் அவங்க எக்ஸாம்பிள் இங்கே கொடுத்துருக்குறாங்க. இங்கே பாருங்கள், இந்த ஈக்குவேஷனை நம்ம பார்க்குறப்ப நமக்கு ஈஸியாக நமக்கு புரியும். திஸ் இஸ் லெட் நைட்ரேட், இது ஒரு காம்பவுண்ட். திஸ் இஸ் பொட்டாசியம் அயோடைடு, இது ஒரு காம்பவுண்ட். இப்போ என்ன நடக்குது, இதில் லெட்டு பிபிங்கிறது ஒன்று, நைட்ரேட் மட்டும் இன்னொரு பார்ட்டு, இதில் பொட்டாசியம் மட்டும் ஒன்று, அயோடின் மட்டும் இன்னொரு பார்ட்டு. இப்போ என்ன நடக்குது, லெட்டும் அயோடினும் ஒன்றா சேர்ந்துடுது, லெட்டு அயோடைடு. பாக்கி இருக்கிற பொட்டாசியமும் நைட்ரேட்டும் மட்டும், இந்த பொட்டாசியமும் நைட்ரேட்டும் ஒன்றா சேர்ந்து பொட்டாசியம் நைட்ரேட். அதனால தான் இது வந்து டபுள் டிஸ்பிளேஸ்மெண்ட்டுன்னு சொல்கிறோம். அப்படி நடக்கிறப்ப பொட்டாசியம் அயோடைடு பிரிசிபிட்டேட் ஆகுது. ஸோ பிரிசிபிட்டேட் ஆகுறதுனால தான் ஏரோ மார்க்கு இப்படி டவுனில் போட்டிருக்காங்க. டவுனில் போட்டால் அந்த ரியாக்ஷனில் லெட் அயோடைடு பிரிசிபிட்டேட் ஆகுது. எல்லோ கலர் இதோ கொடுத்துருக்காங்க, எல்லோ கலர் பிரிசிபிட்டேஷன் ஆகுது. அதனால தான் இந்த ரியாக்ஷனை வந்து நம்ம பிரிசிபிட்டேஷன் ரியாக்ஷன்ஸ் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இன்னொரு டைப்பில் தான் நியூட்ரலைசேஷன் ரியாக்ஷன், நடுநிலையாக்கல் வினை, நியூட்ரலைசேஷன். அதுக்கு எக்ஸாம்பிள் தான் வெரி சிம்பிளஸ்ட் எக்ஸாம்பிள், ஆசிட் ப்ளஸ் பேஸ் கிவ்ஸ் சால்ட் ப்ளஸ் வாட்டர். திஸ் இஸ் a very basic representation for neutralization reaction. சோடியம் ஹைட்ராக்சைடு அண்டு HCl. அப்போ என்ன நடக்குது, NaCl, NAவும் சிஎல்லும் ஒன்றா சேர்ந்துடுது, OHும் ஹைட்ரஜனும் ஒன்றா சேர்ந்து வாட்டராக வெளில வந்துடுது. அப்போ 2 பக்கமுமே டிஸ்பிளேஸ்மெண்ட், 2 சோடியம் ஹைட்ராக்சைடில் சோடியமும் HCl இருந்த சிஎல்லும், HCl இருக்கிற ஹைட்ரஜனும் சோடியம் ஹைட்ராக்சைடில் இருக்கிற OHும், அப்போ 2 பக்கமுமே டிஸ்பிளேஸ்மெண்ட் நடந்திருக்கிறதுனால இது டபுள் டிஸ்பிளேஸ்மெண்ட் ரியாக்ஷன்ஸு. பட் இது நியூட்ரலைஸ் ஆகிருக்கு. சால்ட்டு ப்ளஸ் வாட்டர் இஸ் த ப்ராடக்ட். அப்படி கிடச்சிச்சுன்னா அதை வந்து நம்ம நியூட்ரலைசேஷன் ரியாக்ஷன் சொல்கிறோம். அதனால் இது எக்ஸாம்பிள் ஃபார் நியூட்ரலைசேஷன் ரியாக்ஷன். ஓகே, நெக்ஸ்ட் ஃபைனலாக இந்த ரீஅரேஞ்ச்மெண்ட் ஆஃப் ஆட்டம்ஸ், ரீஅரேஞ்ச்மெண்ட்டை வச்சு பண்ணுற டைப்ஸில் கடைசி டைப்பு கம்பூஷன் ரியாக்ஷன்ஸ். கம்பூஷன். So combustion reactions, combustion is one which reactant rapidly combines with oxygen to form one or more oxides and energy. அதுதான் முக்கியமானது. என்ன நடக்கணும் அப்படின்னு கேட்டால், rapidly combines with the oxygen to form one or more oxide energy. அதனால தான் அந்த ரியாக்ஷன் பேர் கம்பூஷன் ரியாக்ஷன். கம்பூஷன் ரியாக்ஷன்ஸ் ஆர் மேஜர்லி யூஸ்ட் இன் ஹீட் எனர்ஜி சோர்சஸ். எங்கெங்கெல்லாம் அளவுக்கு அதிகமான ஹீட் எனர்ஜி அந்த ரியாக்ஷன்லாம் அந்த மாதிரி இடத்துல நடக்கும். எங்கெங்கே, ஒரு எல்பிஜி கேஸ் எரிகிறப்ப நமக்கு அங்கே ஹீட் எனர்ஜி தேவை. ஆக்சிஜன் கூட டக்குன்னு நம்ம எரிய வைக்கணும், டொமஸ்டிக் குக்கிங் பர்பஸஸ். வி கெட் ஃப்ளேம், அதில் தான் நம்ம சமைக்கணும். ஸோ கேஸஸ் லைக் ஹைட்ரோ கார்பன்ஸ் லைக் ப்ரோப்பேன், பியூட்டேன், ப்ரொப்பிலீன், இது எல்லாத்தையுமே நம்ம அதுக்காக தான் யூஸ் பண்ணுறோம். ஃபார் எக்ஸாம்பிள் ப்ரோப்பேன், 3 கார்பன் இருக்கிறதுனால ப்ரோப்பேன் C3H8. அதை 5 moles ஆஃப் ஆக்சிஜன் கூட எரிக்கிறப்ப 3 moles ஆஃப் CO2, 4 moles ஆஃப் வாட்டர் ப்ளஸ் ஹீட்டு கிடைக்குது. இப்படி இருக்கிற ரியாக்ஷன்ஸை நம்ம வந்து கம்பூஷன் ரியாக்ஷன்ஸ் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். எக்ஸாம்பிள் இங்கே கொடுத்துருக்குறாங்க. ஸோ இது வேறு எங்கெங்கெல்லாம் சார் யூஸ் ஆகுது? நான் இந்த வீடியோ ஸ்டார்ட் பண்ணுறப்பே சொன்னேன், நம்ம உடம்புல நடக்கிறதே கெமிக்கல் ரியாக்ஷன்ஸ் தான். இஃப் த ஃப்ளேம் இஸ் ஃபார்ம்டு தட் இஸ் கால்டு பேர்னிங், எரியறதுனால. ஸோ டைஜஷன் ஆஃப் ஃபுட்டு, நம்ம சாப்பிட்ட சாப்பாடு உடம்புக்குள்ளே போய் செரிச்சிடுது. எப்படி நடக்குது? தட் இஸ் கம்பூஷன் ரியாக்ஷன். ரஸ்டிங் ஆஃப் அயன். So many thousands of reactions fall under these 5 categories, and further you will learn detail about this reaction in your higher classes. ஸோ ரீஅரேஞ்ச்மெண்ட்டை வச்சு மட்டும் நம்ம மொத்தமாக நம்ம வந்து 5 டைப்பாக படிக்கிறோம். காம்பினேஷன்,
decomposition, single displacement, double displacement and combustion reactions. இந்த வீடியோ தொடர்ந்து பாருங்கள், புக்கை ரெஃபர் பண்ணி படிங்க. இந்த டாபிக் உங்களுக்கு ஈஸியாக புரியும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.